Hello friends, welcome back to our channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ஆரி எம்ப்ராய்டரியில் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிச்சு. இது ஈஸி தான். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், லைட் க்ரீன் கலர், நீடில் நம்பர் 14 துலிப் பிராண்ட், கிளாஸ் மார்க்கர் அண்ட் சிசர். ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பேரலல் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லீஃபில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துக்கணும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஷார்ட் ஸ்டிச். இந்த ஷார்ட் ஸ்டிச் போட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டில் போல் அந்த மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டில் போல் அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு கீழே வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் சைடில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் கீழே வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு சைடில் வந்து நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். சைடில் செயின் ஸ்டிச் போடுறப்ப இங்கே பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சின்னதாக ஒரே ஒரு வேணும்னா செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய செயின் ஸ்டிச். ஸோ அப்படி போடுறப்ப வந்து இந்த மாதிரி இங்கே த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, அந்த மாதிரி வராமல் இருக்கும். அதாவது அதை லாக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்படி போடுறப்ப பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து நகர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சின்னதாக பக்கத்துலேயே வந்து செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் செயின் ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கீழே வந்து எண்டு நாட் போட்டேன். ஸோ இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃபில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்டு வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன், சென்டர் பாயிண்ட்லேருந்து, லீஃபோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச், நீடில் ரிவர்ஸ் எடுக்கிறோம். நம்ம எங்கே த்ரெட்டு எடுத்தோமோ அங்கேயே கொண்டு வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து சின்னதாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், நீடில் ரிவர்ஸ் எடுக்கிறோம். நம்ம த்ரெட் எங்கே எடுத்தோமோ அங்கேயே கொண்டு வந்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அந்த செயின் ஸ்டிச் அப்படியே இறக்கிட்டே வரணும். இதில் இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் வந்து நான் போட போகிறேன். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த லாங் ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே போட்டு வரணும். ஸோ இந்த லீஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போடுங்க.
இங்கேருந்து நம்ம வந்து லீஃப் எடுக்கக்கூடாது. நம்ம இங்கே எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டே வரணும். ஸோ ஒரு ஹாஃப் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம இந்த சைடு லீஃபும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். நான் வந்து ஒரு லீஃபில் வந்து ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் ஃபில் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக சென்டரில் வந்து கேப் வரதான் செய்யும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் எதாவது சுகர் பீட்ஸோ ஸ்டோன் செயின் இல்லாட்டி ஜர்தோசி ஃபில்லிங் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரியும் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஸோ இந்த லாங் ஸ்டிச்சை நான் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போட்டிருக்கேன். இன்னுமே நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக போட்டு ஸ்டிச் பண்ணல, அது இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாங் ஸ்டிச் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக போட்டு அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சென்டர் பாயிண்ட்டில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். கோல்டன் கலர் சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ போதும் சுகர் பீட்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சொல்லித்தர போகிறேன். சேம் அதே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான். ஸோ இந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்துருக்கிறேன். டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ நான் வந்து இங்கே வந்து பீடு வந்து ஒன்று கொடுக்கலான் இருக்கிறேன். ஒரே ஒரு பேர்ல் பீடு ஒன்று எடுக்கிறேன். ரவுண்ட் பீடு நம்பர் 3 பேர்ல் பீடு. ஸோ பேர்ல் பீடு அந்த ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு பேர்ல் பீடு ஒன்று கொடுத்துட்டு அந்த பேர்ல் பீடை வந்து லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து கீழே கொண்டு வந்துட்டு அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போட்டு சின்னதாக செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ இப்படி பார்த்தா நம்ம அந்த கார்னரில் வந்து ஒரு லீஃபில் வந்து ஒரு லீஃபோட கார்னரில் வந்து ஒவ்வொரு பீடு வச்ச மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு வந்து நம்ம லாங் ஸ்டிச் வந்து போடுறோம். லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரே ஒரு பேர்ல் பீட் இப்போ கொடுக்கணும். ஒரே ஒரு பேர்ல் பீட் கொடுத்துட்டேன். அந்த பேர்ல் பீடை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ நம்ம அந்த பேர்ல் பீடை லாக் பண்ணாமல் நம்ம இங்கே வந்து த்ரெட்டு கொண்டு வந்தோன்னா அந்த பேர்ல் பீடு வந்து இங்கே வந்து நகரும். ஸோ அந்த பேர்ல் பீடு நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சின்னதாக பேர்ல் பீட் பக்கத்துலேயே சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம். பேர்ல் பீடுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து எப்பயுமே போட்டுருணும். அப்போ தான் வந்து அந்த பீடு வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த லீஃப் டிசைனில் வந்து நம்ம இந்த சைடு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட போகிறோம். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போடுறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபில் பண்ணுறப்ப நம்ம பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ வந்து சென்டரில் வந்து கேப் வந்துச்சுன்னா இங்கேயும் லீஃபோட கார்னர்லேயும் வந்து பீடு இருந்து சென்டர்லேயும் வந்து பீடு இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் இந்த சைடு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து போடுறேன். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரே ஒரு பேர்ல் பீடுன்ட்டுல நீங்கள் வந்து கட் பீட்ஸ் கூட கொடுக்கலாம். பேர்ல் பீடை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக வந்து ஒரே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம அப்படி கீழே இறக்குறோம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்படியே 2 சைடு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபில் பண்ணோம். இந்த லீஃபில் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தோம். பார்டரில் வந்து ஒரு பீட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.